அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காளீஸ்வரி பேசுகிறேங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போது சனி பெயர்ச்சி பலன்கள் கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க. கிரக பயிற்சிகளே நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய பயிற்சி சனி பயிற்சி. அந்த சனி பயிற்சி அப்படிங்கும்போது இந்த 9 கிரகங்களில் அதிகமான நாட்களை கொண்ட இந்த 2.5 வருடம் அப்படிங்கும்போது இந்த சனி பகவானுக்கே உரிய ஒரு விஷயம் இல்லைங்களா. அப்போது இந்த பயிற்சியை நினச்சி தான் நிறைய பேருக்கு அச்சுறுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது. இது எப்போ நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் ஆகிறார். இந்த 2.5 வருடம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 2027 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடகராசிரியர்களுக்கு இப்போ தான் அப்பாடா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடக்கூடிய தன்மைக்கான ஒரு நேரங்களும் சொல்லலாம். அது எப்படி என்னங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலியமாக ஜனவரி மாதம் இருந்து தொடங்க இருக்குதுங்க. 3 மாதம் கோர்ஸுங்க. இதில் யாரெல்லாம் படிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய நபருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போது கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா அட்டமத்தில் இருந்த சனி பகவான் பாடா படுத்தி எடுத்திருப்பான்னு சொல்லலாம். நீங்கள் என்னதான் எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாகவே இருந்தாலும் கூட ஒரு அவமான ரீதியான செயல்பாடுகள் வேலை சார்ந்த இடத்துல கடின உழைப்பை கொடுத்து அதில் பெரிய அளவில் ஆதாயம் இல்லாத இருக்கிறது, தேவையில்லாத அலைச்சல், உடல் ஆரோக்கிய குறைபாடு, இந்த மாதிரி அடுத்து தொந்தரவுகளை சந்திச்சுட்டு இருந்த இந்த கடகராசினியர்களுக்கு நிச்சயமாக சொல்கிறாங்க விமோச்சனமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதோடு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய பார்வைகள் 3, 7, 10 இல்லையா. கடகராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் அப்படிங்கும்போது இந்த காலகட்டங்கள் அவருடைய பார்வைகளாக அப்படிங்கும்போது கடகராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வை செய்கிறார். தன்னுடைய சுய முயற்சி சார்ந்த விஷயங்கள், வேலை, ருண, ரோக, சத்ரு ஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். அப்போ இதில் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதில் கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக சாதகமாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போது பாக்கியத்தில் வரக்கூடிய சனி பகவான் அப்படிங்கும்போது வெளியூர், வெளிநாடு, மேல் படிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக அதில் இருந்த தடைகள் விலகக்கூடிய தன்மை இருக்குது. அதில் நீங்கள் நிச்சயமாக ஒரு மேன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரங்களில். அது மட்டும் இல்லாமல் தந்தை உறவுகளிடையே ஒரு மன கசப்புகள் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அது விலகி சாதகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றதா. அதனோடு பார்த்தீங்கன்னா தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாத செலவுகள் இல்லை அவங்களுக்கு ஒரு தேவையில்லாத அலைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை. அப்போ அவங்க எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அவங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு அவங்களுக்கு எது சாதகம் எது பாதகங்கிறத பார்த்து செயல்படும் போது நிச்சயமாக நன்றாக இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளில் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு போக விடாமல் தடைப்பட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கூடி வரக்கூடிய தன்மை இருக்குது. அந்த தடைகள் விலகக்கூடிய நேர காலம் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லை பார்ட்னர் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்ட்னர்ஷிப் ரீதியாக இருக்கக்கூடியவங்க, நண்பர்கள் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்பட்ட மன கசப்புகள் விலையேறி அவங்களுக்கு சுமூக பரஸ்பர நிலை ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. அதே மாதிரி இந்த காலச்சக்கரத்திற்கு 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அப்படிங்கும்போது மூத்த உறவுகளால் உங்களுக்கு அரவணைப்பு, சப்போர்ட்டு, நெருங்கிய தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி சேவிங்ஸ் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு சீட்டாக இருக்கட்டும், இல்லை நகைச்சீட்டாக இருக்கட்டும், இல்லை அது எந்த சின்ன சின்ன பணங்கள் சேர்க்கக்கூடிய தன்மைக்கு ஒரு வகை செய்யக்கூடிய தன்மை ஏற்படுறதுனால நீங்கள் தாராளமாக அந்த விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்றது தான். பொதுவாக சுக்கிரனும் சனியும் நண்பர்கள் இல்லையா, அந்த வீட்டையே பார்வை செய்கிறார். அப்படிங்கும்போது உண்மையிலேயே நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு நிச்சயமாக செக்பட்டான காலங்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். உங்களுடைய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய தன்மை இருக்கும். இது எதன் அடிப்படையில் அப்படின்னா அந்த கணவன் மனைவி டிவோர்ஸ் அப்ளை பண்ணவங்க கூட பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வேண்டாம் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணவங்க கூட இந்த சனி பயிற்சி என்ன பண்ணணும்னா மனசை மாற்றக்கூடிய தன்மை, மீண்டும் சேர்த்து வைக்கக்கூடிய தன்மையை இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போது அவங்களுக்குள்ளே இருந்த மன கசப்புகள் விலகி சுமூகமான
கால சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் அப்படின்றது தான். அப்போ உங்களுக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியும் அள்ளித்தர வரக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். அவருடைய காரக ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன தடைகள் இல்லை தாமதத்தை கொடுக்குமே தவிர அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை எப்போதுமே நிறுத்த மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. அது மட்டும் இல்லை, தடைப்பட்ட திருமணங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேர காலங்களில் இந்த சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட உங்களுடைய மகிழ்ச்சி ஸ்தானத்தில் பார்வை செய்கிறார். அவரே திருமண ஸ்தான அதிபதியாகவும் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் கூடி வருவதற்கு அவருடைய பங்கு முழுமையாக இருக்கும். அப்போது இந்த பெயர்ச்சிக்கு பின்னாடி 2 மாதம் குருவோடு இணைந்துள்ளார் இல்லையா, அப்போது நிச்சயமாக அது சார்ந்த செயல்பாடுகளுக்கு கேரண்டியாக சொல்லலாம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வருது. அதை நீங்கள் அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். எப்போவுமே வாய்ப்புகள் ஒரு முறை நம்மளை கதவை தட்டுது அப்படின்னா நம்ம பயன்படுத்திக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வாய்ப்பை பயன்படுத்த தவறிட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கும் போதும் அந்த வாய்ப்பு கிடைக்காதுங்க. ஸோ அதை ஒரு விஷயத்த நீங்கள் கவனிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். சரிங்களா? 2வது ஒரு விஷயம், நண்பர்கள் ரீதியாக நல்ல ஒரு இணக்கத்தையும் ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால சூழல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. 2வது, உங்களுடைய எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து விடுபடக்கூடிய தன்மைன்னு சொல்லலாம். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருந்திருக்கும். அந்த குழப்பங்கள் இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்றதா. அப்போ எடுத்த செயல்பாடுகளை எப்படி பண்ணுவீங்க? வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வழக்குகள் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு கேஸு வழக்கு இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள், எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் நான் மாட்டிக்கிட்டேங்க, எனக்கு அவமானம் மட்டும்தான் மிச்சம், அதிலிருந்து நான் எப்போ விடுபடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த கால சூழ்நிலைகளில் கண்டிப்பாக விடுதலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கேது இருக்கிறார். அப்போது நிச்சயமாக உங்களுக்கு ஷியாரிட்டி கையெழுத்து, செக்கு மோசடி, பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனக்குழப்பம், தேவையில்லாத அவமானங்கள், இது மாதிரியான பேர் டேமேஜ் அப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விரோதத்தில் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருப்பாங்க இந்த கோச்சார ரீதியான கேது பயிற்சியில். அதில் சனி பார்வை இருக்கிறதோட கேது பயிற்சியும் அதிரடியாக இப்போ வர்றதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய மனசு ரீதியாக பாரமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கூட விலகி சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதர ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கோங்க. உங்களுக்கு உறவுகளை மேன்மைப்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. அதோடு பார்த்தீங்க அப்படின்னா வேலை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. நான் ஒரு வேலை செய்கிறேங்க, இடம் மாற்றலாமா? கண்டிப்பாக மாற்றலாம். அடுத்த கேட்டகரின்னு சொல்லக்கூடிய ஒரு பண உயர்வான ஒரு அமைப்புக்கு தான் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இல்லை அந்த இடத்துலையே இருக்கிற எனக்கு போஸ்டிங்காக வெயிட் பண்ணுறேன்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு யாரெல்லாம் குடைச்சல் கொடுத்தாங்களோ அவங்களிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சரியான மருந்து எடுத்துக்கக்கூடிய தன்மையும் அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தான். ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த செயல்பாடுகள் இருக்கிறதுனால சுப கடன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. லோன் வாங்கி ஒரு ப்ராசஸ், வண்டி வாகனம் வாங்கினாங்க, சொத்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள், பங்காளி சொத்துக்கள் சார்ந்து கூட்டு சொத்தை பிரித்து உங்களுக்குன்னு தனிப்பட்டு ஏற்பாடு பண்ணக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. கழுத்தை நெரிக்கும் கடன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய தன்மைக்கு அதுக்கான சோர்ஸை காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. இப்போ ஒரு வழியை காமிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னே நம்ம சொல்லலாம். உடல் ஆரோக்கிய மேன்மையும் கடன் அடைக்கக்கூடிய ஒரு வழிகளை காட்டக்கூடிய தன்மைகளும், அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமாக இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வேலை ஸ்தானத்தை பார்வை செய்கிறதுனால வேலையில் அதிகமாக உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். வேலைன்னு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்தாங்க. அதை விட பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியம். ஸோ உறவுகள் மத்தியில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான நேரத்தை தயவு செய்து ஒதுக்குங்க. இல்லைன்னா உறவுகள் உங்களை விட்டு சற்று விலகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும், நம்மளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம கூட வெளியில் போகணும், இல்லை நமக்கான ஒரு விஷயங்களை அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை பூர்த்தி பண்ணணும் அப்படின்றத. ஏன்னா நம்மளுடைய வேலைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண அவங்களுக்காக தான் நம்ம வேலையை பார்க்குறோம். பட் இருந்தாலும் இந்த சைடு குடும்ப ரீதியாகவும் சரி, அதே மாதிரி தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்து ரீதியாகவும் சரி, ரெண்டுலேயும்
சரிவர நீங்கள் உங்களுடைய உழைப்பையும் சரி முயற்சிகளையும் செயல்படுத்தும் போது உங்களுக்கு ரெண்டுமே சேஃபாக இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் இந்த காலகட்டங்களில் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சரியாக கவனமாக இருங்கள். இந்த 2.5 வருடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மைகள், தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மைகள், பொருளாதார ரீதியான அடுத்த முன்னேற்றத்திற்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்குதுங்க. நெகட்டிவான விஷயம் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஷியாரிட்டி கையெழுத்து மற்றபடி மற்றவங்களுக்காக நீங்கள் இறங்கி போய் பஞ்சாயத்து பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் ப்ராப்பராக பண்ண வேண்டாம். ஏன்னா அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறது தான். மற்றபடி பார்த்திங்கன்னா குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படுங்க. அதே மாதிரி கொடுத்த பணம் வருமா அப்படின்னா சிறுக வரக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான். அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க செயல்படக்கூடிய வேலைகள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தையும் யோகத்தையும் சந்திப்பீங்க. உங்களுடைய அதாவது அஷ்டம சனி விலகுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு. மந்தமாக இருக்கக்கூடிய படிப்பு ரீதியான விஷயத்தில் மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகி சாதகமான சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்றதா. வயதில் மூத்தோராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் ஆரோக்கிய மேன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக படுத்திட்டு இருந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய ஒரு நேர காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பெயர்ச்சி. ஸோ இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே உங்களுக்கு எல்லா பலன்களையும் கொடுத்துருவாரா அப்படின்னா கிடையாது இல்லைங்களா. அதே மாதிரி உங்களுக்கு சனி பகவானுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது அப்படிங்கிறதுனால கோச்சார ரீதியாக பார்க்கும்போது நான் சொன்ன பலன்கள் எந்த அளவில் சாத்தியம் அப்படிங்கிறத உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் இருப்பு அதாவது நல்ல நிலையில் இருந்தார்னா உங்களுக்கு 100% யோகத்தை தந்துட்டு போவார். பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய தன்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறத உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் செயல்படும் போது இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு யோகமாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொருடைய ஜாதகமும் தனி சிறப்பு வாய்ந்த ஜாதகம், ஒருவரை போன்று இன்னொரு ஜாதகம் இருப்பதில்லை அப்படின்றது தான். 2 பேர் சேர்ந்து பிறக்கக்கூடிய 5 நிமிட வித்தியாசத்தில் ட்வின்ஸ் பிறக்கிற ஜாதகத்திலே வாழ்க்கை முறைகள் எவ்வளோக்கு எவ்வளோ மாற்றங்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகள் ரீதியாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அவர் எந்த நிலையில் இருக்கிறார், இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எந்த அளவில் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு செயல்படும் போது 2.5 வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை அள்ளி வாரி வழங்க வருகிறார் அப்படின்றதா. சனி பகவானை நினைத்து வணங்கி காவல் தெய்வ வழிபாடை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மிக அற்புதமாக இருக்கும். கடகராசி கடகலக்கணக்காரர்கள் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட முழுமையான நட்சத்திரம் சனி பகவான் இருக்கிறதுனால எப்போதும் இஷ்ட தெய்வமாக காவல் தெய்வ வழிபாடான கருப்பசுவாமி தெய்வம், மாரியம்மன், இது மாதிரி முனியப்பன், இந்த மாதிரி வழிபாடுகள் எடுத்து செயல்படும் போது நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்றதாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்து பெயர்ச்சிகள் ரீதியான கிரக பெயர்ச்சிகளாக இருக்கட்டும், தினந்தோறும் பெயர்ச்சி ரீதியான ஒரு விஷயமாக இருக்கட்டும், எல்லா வீடியோக்களும் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படின்றதாங்க. மிக்க